1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாட்டு இருக்கிறது அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாரு, நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருந்து அப்படின்றாரு. நம்முடைய விசுவாசத்தை எங்க வைக்கணும்னு யோவான் சொல்றாரு. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்தான், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை நம்ம வைக்கணும் அப்படின்றார். யோவான் சொன்ன மாதிரி இயேசு சொன்னாரு மார்க் 16:17, என் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எந்திரிச்சிட்டு அப்புறமா சொன்னாரு கண்டிப்பா என் நாமத்தை விசுவாசிக்கணும். அவரும் சொல்றாரு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, என் நாமத்தை விசுவாசிக்கிறவங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள். அடையாளம்னா என்னதுன்னு அதை பைபிள் எழுத முடியாது, ஏன்னா 10 பைபிள் எழுதணும் அடையாளத்தை மட்டும் சொல்றாருந்தா. ஆனா அதுல கொஞ்சம் அடையாளத்தை முதல்ல சொல்றேன். நீங்க அவருடைய நாமத்தை விசுவாசிச்சா 10 பேர்ல நம்ம ஒரு ஆள் இருப்பது அடையாளம் இல்லை, 10 பேர்ல முதன்மையான இடத்துல இருக்கிறது தான் அடையாளம். ஆமென். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல விசுவாசம் வச்சிருந்தா நீங்க ஒரு அடையாளமா இருப்பீங்க. பைபிள் அப்படித்தான் சொல்றீங்க, நீங்க ஒரு அடையாளம். சாதா ஆள் கிடையாது. பொருளாதாரத்தில் உயர்த்துவாரு, கடைகளை பெருக பண்ணுவாரு, போட்டுகளை பெருக பண்ணுவாரு, வாகனங்களை பெருக பண்ணுவாரு, நிலங்களை பெருக பண்ணுவாரு, வீடுகளை பெருக பண்ணுவாரு. இதெல்லாம் கர்த்தர் மேல, கர்த்தருடைய நாமத்தின் மேல நான் வச்சிருக்க விசுவாசத்தினால எனக்கு இதெல்லாம் உண்டாகுதுன்றார். இதெல்லாம் இருக்க போக மார்க் 16, 17, 18, 19 ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றாரு. இந்த அடையாளம் மட்டும் நீங்க இருப்பீங்க. அடையாளம் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தின் மேல விசுவாசம் இருக்கிறவன் பிசாசுகளை துரத்துவான். பிசாசை குறித்து வேதம் சொல்லுது, இந்த உலகத்துடைய அதிபதி. நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சிருந்தா இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு நீங்க துரத்திடுவீங்க என்றார். பிசாசுனா என்னதுன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. முக்கியமா பிசாசுடைய பெரிய வல்லம் என்னதுன்னா பெயின், வலி, நோய், பாவம், தரித்திரம், இது எல்லாமே பிசாசு தான். இப்ப சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை நீங்க விசுவாசிச்சா இது எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டு நல்ல ஒரு அடையாளத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியுன்றார். தேவனுடைய குமாரன் மேல வைக்கிற விசுவாசத்துல அது நடக்கும். அவன் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க விசுவாசம் எங்க இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு மேல இருக்கணும். ஆமென். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அற்புத விதமான பகுதிகள் கேளுங்க. நல்லா கேட்கணும், கேட்டதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மத்தேயில ஒரு அற்புதம் இருக்கு. அந்த அற்புதத்துல ஒரு கானானிய ஸ்திரீ வர்றா. கானானிய ஸ்திரீ ஓடி முதல்ல ஒரு வார்த்தை சொல்றா, ஆண்டவனே தேவனுடைய குமாரனே. இது 2 நாமம். ஆண்டவன் சொல்றது ஒரு நாமம், தாவீதின் குமாரன் சொல்றது இன்னொரு நாமம். 2 நாமத்தை பேசுறார். ஏன் இந்த 2 நாமத்தை பேசுறாருன்னா, இந்த 2 நாமத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவன் சொன்னா அப்படின்னா கர்த்தர்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னா அங்க நிறைய கர்த்தாக்கள் உண்டுமா, அதனால கர்த்தாவன் கூப்பிட்டா எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால கர்த்தாவன் மட்டும் கூப்பிடாம தாவீதின் குமாரன் சேர்த்து கூப்பிடுறாரு. எதுக்குன்னா ஆண்டவமார்கள் நிறைய இருந்தாங்க, ஆனா தாவீதின் சந்ததியில இல்லை. அது மாதிரி தாவீதின் குமாரர் ரொம்ப பேர் இருந்தாங்க, இயேசுங்கிற பேர்ல ரொம்ப பேர் இருந்தாங்க, ஆனா ஆண்டவமார்கள் இல்லை. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துங்கிற பேரு தாவீதுடைய சந்ததியில பிறந்த கிறிஸ்துக்கு மட்டும்தான் உண்டுமா. அதனால ஆண்டவரே தாவீதின் குமாரன் என்று முதல்ல பெயர் சொல்லி கூப்பிட்டுச்சான், நாம சொல்லி கூப்பிட்டுச்சான். நல்லா கேட்கணும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க பேசும்போது ஜெபிக்கும் போது எந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும்தான் நீங்க பிரயோஜனப்படுத்தணும். வல்லமை எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த பெண்ணு கானானிய ஸ்திரீ பக்கத்து ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டு தாவீதின் குமாரனே ஆண்டவரே அப்படின்ற ஒரு பலத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறாள். ஏன் இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்கன்னு, இந்த கானானிய ஸ்திரீக்கு நிறைய நாமங்கள் உண்டு, நிறைய தேவர்கள் உண்டு. எல்லா தெய்வத்தையும் ஆராதிக்கும், எல்லா தெய்வத்தையும் கும்பிடும், எல்லா தெய்வத்துடைய நாமத்தையும் இருதயத்துல வச்சிருக்குது. இப்போ புதுசாட்டு ஆண்டவர் பழகி கொடுத்திருக்கிறாரு, நீங்க எந்த நாமத்துல ஜெபிக்கணும், எந்த நாமத்துல போராடணும் அப்படின்னா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல மட்டும்தான் நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போதுதான்
உங்க பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும். அப்போ நாமத்துக்கு பவர் இருக்குது, பலனும் இருக்குது. ஆனா நான் அந்த நாமத்தை விசுவாசிச்சு அந்த நாமத்தை மட்டும்தான் பிரயோஜனப்படுத்தணும். வெற்றி நிச்சயம். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இது என்னத்தை சொல்லுதுன்னா, மனுஷன் எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் தேவத்துக்கு முன்னாடி போகும்போது நம்முடைய பரிசுத்தம்லாம் ஒன்றுமே இல்லை. ப்ரே பண்ற ஒவ்வொரு மனுஷனும் தேவத்திட்ட போகும்போது, ஆண்டவரே நான் அதை செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன் சொல்றது நல்லதுதான். ஆனா நம்ம என்ன செஞ்சாலும் தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய பரிசுத்தம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எவ்வளவு நன்மைகள் கர்த்தருக்கு முன்னாடி செஞ்சாலும் ஒண்ணும் கிடையாது. அதனால ப்ரேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமம், ரெண்டாவது இரக்கம். ஆமென். ஆண்டவர் நான் எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் நான் உம்மிடத்துல வரும்போது மகா பெரிய பாவியை தான் திர்றேன். அதனால கண்டிப்பா நீர் எனக்கு இறங்க வேண்டுங்கிற அடுத்த கட்ட பிரேயர்ல இதை நீங்க கொண்டு வரணும். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது நன்மைகளை பெறணும், பிசாசை துரத்தணும் அப்படின்னா, ஆமென். பிசாசை துரத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 ஃபார்முலா உங்ககிட்ட இருக்கணும். நீங்க வேறொரு நாமத்துக்கிட்ட போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசு போகும். ஏன்னா அந்த நாமத்துக்கு தான் வல்லமை இருக்குது, பவர் இருக்குது, ஆற்றல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால அதை விசுவாசிக்கணும், அதை சொல்லணும். ரெண்டாவது இரக்கத்தை கேட்கணும். இதுதான் ஒரு மனுஷன் ஜெபத்துல நன்மைகளை பெறுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அடிப்படை கட்டளை. ஆமென். உலகத்தார் சொல்றதை கேட்டக்கூடாது. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போறோம். இந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிட்ட வந்துச்சு. வந்த பின்னாடி இயேசுக்கும் கானானிய ஸ்திரீக்கும் நிறைய டிபேட் இருந்து மரமர வாக்குவாதங்கள் பேசிட்டு இருந்தாங்க. சரியா இருந்துச்சு. அப்ப இயேசு அந்த கானானிய ஸ்திரீட்ட ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, பிள்ளையினுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. நாய் யாரு, பிள்ளை யாரு, அதான் பிரசங்கம். நாயின்னு என்னது, பிள்ளைன்னு என்னது, அதான் பிரசங்கம். நாய்க்கு கிடைக்காதான், பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்குமா. நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருந்து நம்ம எல்லாரும் பிள்ளைக்கு தான் கொடுப்போம், நாய்க்கு கொடுக்க மாட்டோம். சேம் கர்த்தர் பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு, நாய்களுக்கு கொடுக்க மாட்டார். அதான் அவர் சொன்னாரு, நாய்களுடைய அப்பத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு போடுறது நல்லதல்ல. போடலாம், ஆனா நல்லது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு. அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். முதல்ல நாய்க்குன்னு என்ன சொல்லுங்க. நாய்க்கு 4 கேரக்டர் இருக்குது. நாய் சாப்பாட்டை மட்டும்தான் விரும்புமே தவிர அதுக்கு எஜமா வேண்டாம். நாய்க்கு இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான். அதுக்கு சாப்பாடு தான் முக்கியம், எஜமானன் முக்கியம் கிடையாது. அப்படி ஒரு நாய் பெரும்பாலும் வளர்க்கவே முடியாது. யார் சாப்பாடு கொடுத்தாலும் பின்னாடி ஓடிடும். நாயுடைய பெரிய கேரக்டர் என்னது, அதான். யார் சாப்பாடு கொடுத்தாலும் போயிடும். அதுக்கு எஜமான் முக்கியமே கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அது எல்லா வீட்லயும் சாப்பிடும். நாய்க்கு சாப்பாடு பிடிக்கும், ஆனா எல்லா வீட்லயுமே சாப்பிடும், அதுலயும் சுவையா சாப்பிடும். அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நாய்க்கு நன்றி இருக்காது. ஹலோ, நம் குட்டியாட்டே இருக்கும்போது வளர்த்து நம்மளை ஆளாக்கி சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்த்துருக்குறாங்கல்ல. இப்போ அந்த நன்றி கடத்துக்கு அந்த நாய் அங்கே இருக்கும்ல, இருக்காது. அங்கே வெள்ளரிக்காய் தின்னுட்டு வெறும் பருப்போட தின்ன நாய்க்கு நம்ம வீட்டில் சிக்கன் கொடுத்த உடனே இங்கே ஓடி வந்துருது. அப்போ நாய்க்கு சாப்பாடு முக்கியம், அது எந்த வீட்டிலும் போய் அந்த சாப்பாடை சாப்பிடும். அதுக்கு எஜமானன்னு முக்கியம் கிடையாது, நன்றியும் கிடையாது நாய்க்கு. மூணாவது பாயிண்ட் சொல்லுது, இந்த நாய் இருக்கு பாருங்க, எந்த வகையான சாப்பாடையும் சாப்பிடும். சில பேர் சொல்லுவாங்க நாய் வடை தின்னாது, மிச்சர் தின்னாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாய் இருக்குது, அது ரொம்ப மோசமான நாய். அது சிப்ஸ் எல்லாம் திங்குது. நம்ம சொல்லுவோம் பாருங்க, நாயெல்லாம் அதை திங்காது, அது தின்னும், எல்லாத்தையும் தின்னும். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எல்லா சாப்பாடும் தின்னும், சாப்பாடு மட்டும் தான் முக்கியம். ஏங்க அது என்ன திங்குது? சாதம் செய்யும், சாம்பார் ஊற்றி அடிக்குது, மோர் ஊற்றி அடிக்குது, ரசம் ஊற்றி அடிக்குது. ஏன் அது தின்னுது அப்படின்னு கேட்டா, நாய்க்கு ஒரு கேரக்டர் உண்டு. அது தான் கக்குனதையே தின்னும். அது எல்லா சாப்பாடையும் சாப்பிடும். அதுக்கு நன்றி கிடையாது, அதுக்கு ஒரு எஜமானன் கிடையாது, எல்லா சாப்பாடையும் சாப்பிடும். அவ்வளோ மோசமானது தான் நாய். நாலாவது ஒரு பையன் சொல்றாரு, நாய்க்கு சாப்பாடு முக்கியமா இருக்கிறதுனால
நாய் போற இடம் தெரியாம நாயை பிடிக்காத வீட்லயுமே சாப்பிட போகும். அங்க என்ன செய்வோம்னா, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கேன் நாயினால, இந்த நாய் சாப்பிட வரும்போது சாப்பாடுல விஷத்தை வச்சு கொடுத்து, இப்ப இந்த நாய் செத்து கிடக்கும் பாருங்க. செத்து கிடந்த பின்னாடி பேர் என்ன பேர் வரும்னு, இந்த நாயை முதல்ல ஒருத்தன் வளர்த்தான் தெரியுமா, அவன் பேர் தான் வரும். நாயை வளர்த்தான் சரியா வளர்க்கலன்னு நாய் மேல குற்றம் சொல்றது கிடையாது, நாயை வளர்த்தானே அவன் மேல குற்றம் சொல்லுவாங்க. பார், நாய்க்கு கயிறை கட்டி வீட்டுக்குள்ள வச்சிருந்தா இந்த நாய்க்கு சோறு போடுறதா இந்த பாடுபடுமான்னு. எஜமான் சோறு போட்டான், ஆனா அது நிக்காது. ஏன்னா நாய்க்கு ஒன்றும் பொல்லாதது. அதனால கர்த்தர் சொன்னாரு, நாய்களுக்கு ஆகாரம் போடுறது நல்லதல்ல. ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போய் செத்து கிடக்கும், ஆனா வளர்த்தவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும். தின்னவும் செய்யும், எல்லாரும் போகவும் செய்யும், கடைசியில வளர்த்தவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும். போவாத இடத்துக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வேண்டி போகின்றார். இந்த நாய் தான் யாரு? நாயின சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதான் நாய் சொன்னேன். அந்த நாய்க்கு நன்றி கிடையாது, ஒரு எஜமானன் கிடையாது, நிறைய எஜமானன் உண்டு. இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, அந்த கானானி ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. ஒரு தெய்வம்ங்கிற கொள்கை இல்லாத மனுஷனுக்கு பேர் தான் நாய். ஒரு தெய்வம் கொள்கை இல்லாதவன் சாப்பாட்டுக்கு வேண்டி எல்லா தெய்வத்திட்டும் போவான். எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு மரியாதை பிடிக்கும். அப்ப நீ ஏன் ராயப்பட்ட போற? எனக்கு மரியாதை எனக்கு இஷ்டம், உனக்கு ஒரு தெய்வம் மரியாதை தானே, அப்புறம் ஏன் இங்கேயா செட்டு போற? எனக்கு தெய்வம் யாரு? எனக்கு தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கு, எனக்கு கர்த்தர் தான் தெய்வம். இந்த மனுஷன் எங்கேயுமே போக மாட்டான், ஆனா நாய் போகுன்றார். காரணே சரி, நாய் போகும். அதுக்கு தெய்வம் முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கு நன்றி உணர்வே கிடையாது. அதுக்கு ஒரு எஜமானம் கிடையாது, நிறைய எஜமானம் உண்டு. இதுக்கு நன்றியே கிடையாது. நன்றி இருந்தா, ஒரு மனுஷனுக்கு மாதா மேல நன்றி இருந்தா அப்புறமா கண்டிப்பா ராயப்பட்ட போக கூடாது. அதான நன்றி. எனக்கு மாதா தந்துச்சு, மாதா தந்துச்சு, மாதா தந்துச்சு, சரி அந்த அம்மாவுக்கு நன்றியா இருந்தேன், ஏன் டக்குனு ராயப்பட்ட போயிடுறேன்? தந்த மனுஷனுக்கு நன்றியாவா இருக்க முடியாது. ஏன்னா நாய்க்கு மாதா முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். ஆமென். அதுக்கு தான் சொன்னார் கானானி ஸ்திரியை பார்த்து, நீ ஒரு நாய், யூ ஆர் தி டாக். நீ ஒரு நாய், சாப்பாட்டுக்கு தான் அலைவ தவிர உன்ட நன்றியே கிடையாது, எஜமானுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேன். மாதா மட்டும் வழிபடுற ஒரு கொள்கை பிடிச்சவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இருக்கிற யாராவது மாதா மட்டும் ஆராதிக்கிற கூட்டம் இருக்குதா? உலகத்துல கிடையாது. அவங்களுக்கு கொள்கை ஒண்ணு கிடையாது, சாப்பாடு தான் அவருடைய கொள்கையே. சாப்பாடு எங்க கொடுக்குறாங்களோ அங்க போயிடுறது. இந்த கொள்கைக்காரங்க கடைசியில எங்க போகாங்கன்னா, அங்கங்க போய் மனுஷனை பிடிக்காத பிசாசிட்ட சாப்பாடு கொண்டு போக அவன் அங்க கொள்றான். இப்படிதான் இந்த உலகம் சாகுது. இந்த கானானி ஸ்திரிக்கு நான் தரமாட்டேன்னு கர்த்தர் சொன்னது தான். இது எல்லா தெய்வத்திட்டம் போய் கடைசியில பிசாசுங்கிற தெய்வத்திட்ட போய் அங்கவே ஏதோ சூனியமோ நாள் பார்த்து வாங்கி தின்னுட்டு அதோடைய பிசாசுடைய பிடினாலே கெட்டு போகிறது. பேரு கர்த்தருக்கு வருது, கர்த்தர் கைவிட்டார். பிள்ளைனா யாரு? பிள்ளைக்கு தகப்பன் தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்லை. பசி வந்தாலும் கூட சித்தப்பன் வீட்டில் கூட போய் தின்னாது, மாமி வீட்டில் போய் தின்னாது, அண்ணன் வீட்டில் போய் தின்னாது, தம்பி வீட்டில் தின்னாது. ஏன்னா அப்பா வீட்டில் தான் தின்னும். ஏன்னா அப்பா தரும்போது சாப்பாட்டில் தான் சத்தும் பாசமும் புறங்கூறுதல் இல்லாமல் தருவான். வேற எவன் தந்தான் தூசிச்சு தருவான், பிள்ளைக்கு தெரியும். ஆமென். நாய்க்கு அந்த பழக்கம் தெரியாது, எவன் கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனா பிள்ளை அப்படி கிடையாது, அப்பா வீட்டில் மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு தான் பிள்ளை. ஒரு தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு பிள்ளை இருக்குது, நாய் இருக்குது. யாருக்கு சாப்பாடு போடுவான்? பிள்ளைக்கு தான் போடுவான். ஏன்னா அது இருந்தாலும் இல்லாட்டியும் கனம் பண்ணும், நன்றி சொல்லும். நாய் அப்படி இல்லை, தின்னாலும் நம்மளை விட்டு தான் போகும், தின்னலாட்டியும் விட்டு தான் போகும். அதெல்லாம் நாய்க்கு கொடுக்காம கர்த்தர் பிள்ளையை கொடுக்குறாரு. உங்க விசுவாசத்தை சாப்பாடு மேல வைக்காம, அந்த சாப்பாட்டை நிறைய பேர் தருவான்னு சொல்லிக்கிட்டு பல தெய்வங்கள் இருக்குது அங்கேயும் வைக்காம, தேவன் இயேசுனா அவர் மேல மட்டும் வாங்கி அவருக்கு பிள்ளையாகுங்க, அவர் உங்களுக்கு தருவார். தகப்பனுக்கு தான் பிள்ளையா இருக்கணுமே தவிர நீங்க வேற ஒரு மனுஷனுக்கு பிள்ளையா இருக்கக்கூடாது. உங்களை பெற்ற தகப்பனுக்கு பிள்ளையா நீங்க இருந்தா மட்டும்தான், உண்மையான பிள்ளையா இருந்தா மட்டும்தான், கேரக்டர்ல மோசம் இல்லாம தகப்பனுக்கு மட்டும் கனத்தை கொடுத்து தகப்பன் சொல்ற மாதிரி நடந்தாதான் பிள்ளைக்கு வேண்டி தகப்பன் கஷ்டப்பட்டு எதையாவது செய்து கொடுப்பான். அதனால அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மேல உங்க விசுவாசத்தை வாங்க அப்படின்ற. தகப்பன் வீட்டை தவிர வேற எங்கே போய் தின்னாலும் கிடைக்கிற சாப்பாடு எச்சி தான் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன் பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பானே தவிர நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தனி சிறப்பு. வீட்டுக்கு போய் சாப்பிட்றவங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது, எச்சியும் முள்ளுதான் மிச்சம். நம்ம ஆட்கள் பெந்தகோஸ்துல போய் ஏன் கெட்டு கிடக்கணும் அப்படின்னா, இங்கேயும் சாப்பிடுவான்,
சர்ச்சை முடிஞ்சு சாப்பிட சொல்லல, இங்கேயும் கர்த்தரை ஆராதிப்பான். அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை இல்லை புதன்கிழமை வேலைக்கிழமைன்னு அந்த நேரத்தையும் போவான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பம் நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல, பாடுறதல்ல, சத்தியம் கைத்தட்டுறதல்ல. அவர் சொன்னாரு, பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அப்பம் போடுவோம்னு. அதை விசுவாசிக்கிறதா பிள்ளை, இதை விசுவாசிக்கிறதா பிள்ளை. ஏசு கிறிஸ்துவின் உங்க விசுவாசத்தை வைங்க. அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம்னா, இதுதான் உங்களுடைய ஜெயமே, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க புலம்புறதுனால கர்த்தர் தரப்போற கிடையாது. புரியுதா? உங்க விசுவாச கர்த்தர் மேல பலமா வச்சிருக்கின்றார், அற்புதத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் இந்த விசுவாசத்துல இருக்க போறீங்க? வேற நாமத்துல நடக்கிற பண்டிகை, வேற நாமத்துல நடக்கிற பொங்கல், வேற நாமத்துல இருக்கிற திருமணம், மற்ற ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவலு, இதுக்கெல்லாம் போக மாட்டோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுக்கு பேர் தாங்க ஃபெய்த்து. யாரா சொல்ல முடியுமா அப்படி? எந்த பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய பண்டிகை எல்லாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஆலயத்தில் அவருடைய நாமத்தில் நடக்கிற ஆராதனைக்கு மட்டும்தான் போவேன், வேற எந்த ஒரு விஷயத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு அறிக்கை செய்ய முடியுமா உங்களால? அதுதான் உங்களுடைய வெற்றி. இதுல பவர். அந்த பொண்ணுட்ட இப்போ அந்த பொண்ணு பேசுது பாருங்களேன், எப்படி பேசுறான்னு பாருங்க. கொஞ்சம் கதை நான் சொல்ல போறேன். ஏசு ஒரு விஷயத்த பேசிட்டார், நாய்க்கு கொடுக்க முடியாது, பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். நிறைய பேர் சொல்றது, இல்ல கடவுள் இறக்கும், இல்ல கடவுள் தருவார். அவரே சொல்லிட்டார், நாய்க்கு கொடுக்க மாட்டேன், பிள்ளைக்கு தான் கொடுப்போம். ஆனா கடவுளுக்கே இங்க போதிப்பாங்க, சீ 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 அப்படிலாம் கிடையாது, கர்த்தர் தருவார். அவர் தான் சொல்லிட்டார் நாய்க்கு தரமாட்டோம்னு. அப்புறமா கடவுள் தருவார்னா எப்படி தருவார்? கடவுள் தரமாட்டார், பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்ப நான் சொன்னேன், பிள்ளையாகிறது தான் நீங்க பார்க்கணும். இப்போ அந்த ஸ்திரீ ஒன்று பேசுது பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீ ஒன்று பேசுறா. அவ பேசுற விதம் சூப்பரா இருக்கு பாருங்க. அது சொன்னா, ஆண்டவரே, எஜமானின் மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய் தின்னுமே அப்படின்றா. இவன் என்ன சொல்றான்னா, நான் உண்மையிலே ஒரு நாய் தான் அப்படின்னா. பல தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க பேர் தான் நாய், பல வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு பேர் தான் நாய். ஆமேன். இந்த பொண்ணு அப்படித்தான். இப்போ அப்படி பேசிட்டே இருக்கும்போது இவ பேசுறா, ஆனாலும் எஜமானுடைய மேசையிலிருந்து துணிக்கைகள் விழும்ல, சாப்பாடு விழும்ல, அது நாய் தின்னுமே அப்படின்றா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கானானை பத்தி சொல்றேன் சரியா? எருசலேமுக்கும் கானானியர்கள் இருந்தாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு தூரம்னா 2 கிலோமீட்டருக்கு இல்லை, கரெக்டா 2 கிலோமீட்டர் தான். 10 நிமிஷத்துல எருசலேமிலிருந்து கானானுக்கு போயிடலாம். அப்ப கானான்ங்கிறது எங்க இருக்குன்னா, எருசலேமுக்குள்ளதான் இருக்குது, பக்கத்துல சுத்தி தான் இருக்குது, 2 கிலோமீட்டர் தான். கரெக்டா 10 நிமிஷத்துல நார்மலான ஒரு கார் ஓடி போயிடும். அப்போ எருசலேமும் கானான் தூரம் இல்லை. ஆனா கானானியர்கள் எருசலேமுக்கு சம்பந்தப்பட்டவர்களும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பல தெய்வம், யூதனுக்கு ஒன்னே தெய்வம். ஆமேன். இப்ப சொல்றா யூதனுடைய தேவன்றார், கானானியர் தெய்வம் இல்லை, பல தெய்வத்துக்கும் வச்சிருக்கிறவங்க தெய்வமே அல்லன்றார். ஆனா இந்த ஸ்திரீ வந்து சொல்லுது, மேஜையின் கீழே இருக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, சில நாய்கள் அறிக்கை பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போகவே செய்யாது. எஜமான் போடுறத தின்னுக்கிட்டு அப்படியே வாலாட்டிட்டு இருக்கிற சில நாய்கள் உண்டு. அந்த மாதிரி அந்த ஸ்திரீ சொல்றா, நானும் பொறப்பின்படி யூதன் கிடையாது, பிள்ளை கிடையாது, நான் புறஜாதி தான். ஆனா எஜமான் அவருடைய கையில இருந்து இல்லைன்னா வாயில வைக்கும் போது அதுல இருந்து வந்து கீழே விழுகிற ஆகாரத்தை மட்டும் தான் திங்கும் இந்த நாய். அவரு என்ன அர்த்தம்? அவ சொல்றான், எருசலேமில் நீங்க பிரசங்கம் பண்றீங்க இல்லையா, நான் கானான் தேசத்துல இருக்கிறேன், பக்கம் தான் 2 கிலோமீட்டர் தான். ஆனா கானான் தேசத்துல இருக்கிற தேவர்களுக்கு பண்ற பிரசங்கத்தை நான் கேட்கறது இல்ல. யாருடைய பிரசங்கத்தை கேட்கிறேன்? எருசலேம்ல யூதர்களுக்கு பண்ற அந்த பிரசங்கத்தை மட்டும் தான் நான் கேட்கிறேன். அதான் சொல்றாங்க, எஜமானுடைய மேசிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்ற துணிக்கை அப்பம்னாலே வார்த்தை, தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற வார்த்தையை மட்டும் தான் நான் கேட்கிறேன் இந்த நாய். ஆனா இந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா நாயும் எல்லாத்தையும் கேட்குது, இந்த நாய் தேவ வார்த்தையை மட்டும் தான் கேட்கிறேன். ஆகவே இந்த நாய்க்கு கண்டிப்பா சாப்பாடு உண்டுன்ற, இதைத்தான் தின்றது, அதைத்தான் அது கேட்குது. அந்த சாப்பாடு அதுக்கு உண்டு, இனிதான் சாப்பாடு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு மாடலா சொல்லுது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். எப்படி தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிதோ அப்படி இந்த நாய் தகப்பனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும், வேற யாருக்கும் கீழ்ப்படியாது, வேற எந்த தெய்வத்துக்கும் கீழ்ப்படியாது. உண்மையான விசுவாசி வேற எந்த தெய்வத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான், பணத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான், சாப்பாட்டுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், எந்த தெய்வமும் எதை கொடுத்தாலும் கீழ்ப்படிய மாட்டான், கர்த்தருக்கு மட்டும் தான் இருப்பான். ஏன்னா இவன் சாப்பாட்டுக்குரிய ஆள் கிடையாது, கர்த்தருக்குரிய ஆள். கர்த்தருக்குரிய ஆளு
வேற சாப்பாட்டுக்கு ஆள், சாப்பாட்டுக்கு உரிய ஆள் எல்லாத்தையும் வச்சுட்டு போவான். கர்த்தருக்கு உரிய ஆள் கர்த்தரை மட்டும் அனுப்பான். இதான் விசுவாசம். கர்த்தர் மேல, கர்த்தரோட நாமத்து மேல வைக்கிற விசுவாசம் இதுதான். நான் என்ன வந்தாலும், யார் வந்து என்னை கூப்பிட்டாலும், என் ஜாதிக்காரன் இனங்காரன் வந்து என்னை கூப்பிட்டாலும், நான் தேவனுடைய வார்த்தையை தவறாமல் வேற எந்த ஒரு வார்த்தையை கேட்க மாட்டேன். மேஜையின் கீழ் இருக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே பைபிள் சொல்லுது. உடனே அந்த கானானி ஸ்திரியுடைய பிள்ளைகிட்ட பிடிச்சிருந்த பேய் போயிட்டு எப்படி துரத்துனா பாருங்களேன். பேயை துரத்த வித்த கத்துக்கணுங்க. பேயை துரத்துறது கர்த்தருடைய நாமம் தான் பேயை துரத்தும் இல்லையா? அந்த நாமத்துக்கு பவர் இருக்குது. அந்த நாமம் எனக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்னா அந்த நாமத்தை மட்டும் நம்பி இருக்கணும். நம்பி இருக்கும்போது நான் நம்பின நாமமே என்னை விடுதலை ஆக்கிறது. விசுவாசத்தை அதுல வைக்கணும். அக்காவுக்கு கல்யாணம் அங்கே போய் தின்னுட்டு வந்துடுறீங்க. மாமனார் பொண்ணுன்னு பிரச்சனை இல்லை. எல்லாரும் இங்கே அற்புதமான ஒரு வார்த்தை வச்சிருக்கேன் தெரியுமா? கர்த்தர் மன்னிப்பார். யார? நாயை அடிச்சு தான் கொள்ளணும் தவிர நம்ம மன்னிக்க மாட்டான். ஏமே, யாரா நாயை மன்னிப்பீங்களாப்பா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பெட்டி தங்கத்தை கலவன்ற போயிட்டு விடுவீங்களா? அவனை கொல்லாமல் விட மாட்டீங்க இல்லையா? நாய்க்கு மன்னிப்பு கிடையாது, பிள்ளைங்களுக்கு தான் மன்னிப்பு இல்லையா? அப்புறம் நாயாக இருந்தாலும் கூட ஒழுக்கமாட்டு உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் மன்னிப்பான். சில வீட்டிலலாம் நாய் வீட்டை விட்டு வெளியே போனால் மறுபடியும் உள்ளே ஏற்ற மாட்டான். அப்படியும் நாய் வளர்க்குறவன் இருக்கிறான். எங்கே போச்சு நாய்? தெருவுக்கு போச்சு. தெரு நாய் வீட்டுக்கு வேணா அவுத்து விட்டுறான். அப்படியும் இருக்குது நாய். உண்மை உள்ள நாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். ஆமென். அதான் பைபிள் சொல்ல, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், உண்மை உள்ள பிள்ளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். அந்த கரெக்டாக வந்துச்சு. இதுவரைக்கும் நான் எல்லா தெய்வத்திட்ட போயிட்டேன், என் மகட்ட பிடிச்சிருந்த பேய் போகல. இனி கர்த்தர்கிட்ட போறேன். கர்த்தர் பல உபதேசம் சொல்ல போறாரு, ஸ்ட்ராங்கா அவரை விசுவாசிக்க சொல்ல போறாரு. அவரை நான் விசுவாசிக்கிறேன். பேய் போயிடுச்சு. இந்த கானானுடைய ஸ்திரியுடைய விசுவாசத்தை பத்தி பேசுறேன் இல்லையா? இயேசுடைய நாமத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா, ஆனா அவ இன்னும் நிறைய விஷயங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங் இருந்தா. எல்லாரும் திருப்பிடு. சகரியா 14:21 சொல்லுது, கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. கானானியர்னா யாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவே மாட்டான். ஆவிக்குரிய சபைக்கு வராதவங்க பேர் என்ன பேரு? கானானியன். இவன் எல்லா சபைக்கு போவான். எந்த ஒரு கானானியனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரலாக முடியாது. ஏன்னா இங்க பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ருசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையும் ஆவியை தவிர ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியை பிடிக்காதவன் இதுக்குள்ள வரலாகாது, வர முடியாது. கானானியர்களுக்கு இதுக்குள்ள உட்பிரவேசிக்க முடியாது. இதை கேட்டாய் நான் சொல்றேன், ஆவியானவர் குறித்து யாரெல்லாம் தூசிக்கிறானோ அவன் எந்த மதமா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், கிறிஸ்தவரா இருந்தாலும், அவன் ஒரு கானானியன். அவன் பொய் பேசுறான், அவன் தன் வயிற்றுக்காக பேசுறான். அவன் பேச்சு நம்பவே கூடாது. ஆவிக்குரிய சபனை நிறைய பேர் தூசிப்பாங்க. உலகத்துல தூசிக்கிற ஒரே ஒரு தெய்வம்னா ஆவியானவர் தான் தூசிப்பான், வேற யாரும் தூசிக்க மாட்டான். ஏன்னா மிச்சம் எல்லாமே அங்கங்க சூப்பரா இருக்கு. ஆவியானவரை சைட்டே அடிக்க முடியாதா? அதனால எங்க இருக்கிறான்னு தெரியல. ஒரு அம்மா வந்து சொல்லுது, அது வரா காணக்கூடாததுக்கு அடியா இவனை கத்திட்டு கிடக்கானு அப்படின்றது. கடவுளும் காணையில, நித்திய ஜீவனும் காணையில, ஏன் இவனை கத்திட்டு கிடக்கிறான்னு? இருக்கிறத பார்த்து புகழ்ந்துட்டு போக வேண்டியதானே. எங்க போறது சொல்லு? இருக்கிறத பார்த்துட்டு எங்க புகழ்ந்துட்டு போக முடியும்? நித்திய ஜீவன் போக முடியுமா? நம்ம எங்க போறோம்? காணக்கூடாத ராஜ்யத்துக்கு போறோம். நம்ம காணக்கூடாத ஒரு விசுவாசம் தான் காணக்கூடாத ராஜ்யத்துக்கு போக முடியும். எஸ்ரா 9:1 இருக்குது, இஸ்ரவேலின் பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் இவர்கள் கானானியருடைய அருவருப்புக்கு விலகி இருக்க கடவுது. இந்த கானானியர் யாருன்னா அருவருப்பானவன். ஆமென். முத நாள் இங்க இருப்பான் பாருங்க. முத நாள் கோயில திருநாள், சரியா? ஆவுன்னு எல்லாம் பில்டப் அடிப்பான். அங்க சைட் அடிச்சதுன்னு காணாதுன்னு பக்கத்தோட குருசடியிலுமே சைட் அடிப்பான். வெறும் அருவருப்பானவன். யாரு கூட்டம் போயிருது? முஸ்லீம் ஃப்ரெண்டு கூப்பிட்டா முதல்ல போயிருது. ஏன்னா அங்க பிரியாணி எல்லாம் போடுவாங்களாம். இந்த எல்லாம் கடவுள் தான், எல்லாம் அங்கே ஒன்று தான், எல்லாம் அங்கே ஒன்று தான் சேராத. அவன் அருவருப்பு சேராத. தேவனை பார்த்துட்டான், தேவனை பார்க்க போறான், தேவன விசுவாசம் இருந்தா பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அவன் தன்னை ஓரளவு பாதுகாத்துக் கொள்வான். கானானிய ஸ்திரியை பத்தி சொன்னேன், அவன் தேவனிடத்துல சேரலாகாது, அருவருப்பானவள். அப்படி இருக்கும்போது கூட பாயிண்டை பிடிச்சிடுங்க, கானானியர்கள் எப்படி சமாரிய ஸ்திரீ இஸ்ரவேலர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோ, அப்படி போல கானானிய ஸ்திரீகளும் இஸ்ரவேலரோட சண்டை சேரலாகாது. அப்படி இருந்த போதும் கூட அவ இயேசு கிட்ட வந்தான் இல்லையா?
வரக்கூடாது, வந்தா. எப்படியெல்லாம் வந்தான்னு, கானானிய ஸ்திரீ தான் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருது. பேய் பிடிச்சிருந்த புள்ள ஆண்டவர்கிட்ட வரல. வரணும் சட்டப்படி, ஆனா வரல. இந்த ஸ்திரீயுடைய புருஷன் உண்டு, அவனும் வரல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, செத்தாலும் நாங்க மதம் மாற மாட்டோம், எங்களுக்கு தாய் மதம் ஒன்று இருக்குது. இதை சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில், ஆண்டவரே உமக்கு வந்த சோதனையா எனக்கு வந்த சோதனையான்னு தெரியல ஆண்டவரே. ஏன்னா எல்லாரையும் நான் தாயா பெற்று போட்டா தாய் மதம் சொல்றீங்க ஆண்டவரை. பெற்றவர் நீமை, படைச்சவர் நீமை, வளர்த்தது நீமை. ஆனால் தாய் மதம் இருக்குது, தகப்பனுக்கு மதமே இல்லை. தகப்பனுக்கு மதமே, படைச்சவருக்கு மதமே இல்லை, பெற்றவருக்கு மதம் ரொம்ப இருக்கு. ஆனால் அந்த ஸ்திரீ சொல்லுது, தாய் மதமோ தகப்ப மதமோ அது எனக்கு முக்கியம் கிடையாது, படைச்சவர் ஆண்டவர், அவர் மேலே விசுவாசமாக இருப்பேன். எத்தனை இன்னல்கள், எத்தனை பிரச்சனைகள், கணவன், பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள், எத்தனை பேர் என்னை பிடிச்சி வச்சாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பேன். அதனால் வருகிற நன்மைகளை அடையவேன்னும் வார்த்தையை கேட்டு அவர் நாமத்தின் விசுவாசம் வச்சா தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். யாரெல்லாம் ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அத்தனை பேர் சபிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்கள் ஏதாவது பேசினா மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் எதை பேசினா மன்னிக்கப்பட முடியாது. ஆமென். அந்த இடத்துல சொல்லுது, அவன் உயிரோடு கூட வாழுவது பார்க்கலும் எந்திரக்கல்லை கட்டி கடல் ஆழத்தில் தள்ளுவது அவனுக்கு நலமா இருக்கும். ஆமென். உங்க விசுவாசத்தை ஆவியா இருக்கிற தேவன் மேல வைக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அந்த விசுவாசத்தை வச்சா தான் நீங்க சகல வெற்றிகளும் பெற முடியும். மற்றபடி எல்லாம் போய் நம்ம இயேசு மட்டும்தான் கர்த்தர். ஆமென். அவர் ஆராதிக்கிற எந்த மனுஷனும் பாக்கியவான்.